சாத்தானின் பிரதிநிதிகள் மூலம் வரும் சாபங்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். யாக்கோபு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. பாலாக் யோர்தானுக்கு கிழக்கே இருந்த மோவாபியரின் அரசன். எகிப்திலிருந்து கானானுக்கு இஸ்ரவேலர்கள் வந்தபொழுது மோவாபின் எல்லையிலே பாளையம் இறங்கினார்கள். பாலாக்கு தன்னுடைய நாடு ஆபத்திற்குள்ளானது என்பதை உணர்ந்தான். ஆனால் இஸ்ரவேல் மீது நேரிடையான தாக்குதலை செய்வதற்கு அவனுக்கு பலமோ தைரியமோ இல்லை. அதற்கு பதிலாக அவன் சூனியக்காரன் என்று பெயர் பெற்ற பிலேயாமுக்கு கூலி கொடுத்து அவர்கள் மேல் சாபங்களை கூறும்படி கேட்டான். அப்படி செய்வதன் மூலம் இஸ்ரவேலர்கள் பலவீனம் அடைவதால் மோவாபியர் அவர்களை மேற்கொண்டு தோற்கடிக்கக்கூடும் என்று நம்பினான். இந்த நவீன விஞ்ஞான உலகில் சூனியம் வைப்பது, பில்லி சூனியம் வைப்பது எல்லாம் மூடத்தனமான காரியங்கள். இவையெல்லாம் காசு சம்பாதிப்பதற்காக மந்திரவாதிகள் செய்யும் செயல்கள் என சிலர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவ்வாறு நினைக்கவில்லை. சாத்தானுக்கு வல்லமை உண்டு என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவர் பிலேயாம் சொல்லக்கூடிய சாபங்களை இஸ்ரவேலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக கருதி இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இடைப்பட்டு பிலேயாமை அந்த காரியத்தை செய்ய ஒட்டாது எச்சரித்தார். ஆனால் பிலேயாமோ பாலாக்கு தனக்கு வாக்களித்திருந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவனாக பாலாக்கு கேட்டுக்கொண்டதை செய்யும்படி முன்னேறி சென்றான். எனினும் ஒவ்வொரு முறையும் பிலேயாம் இஸ்ரவேலின் மேல் சாபங்களை கூற முற்பட்ட பொழுது தேவன் மீண்டும் மீண்டும் இடைப்பட்டு அவன் கூற இருந்த சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றி சொல்லும்படி செய்தார் என்று நாம் எண்ணிக்கையின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். மேலும் சாத்தான் தன் பிரதிநிதிகளான மந்திரவாதிகள், குறி சொல்பவர்கள், செய்வினை செய்பவர்கள் மூலமாக மக்களின் அமைதியை குலைக்க முடியும் என்பதையும் அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உண்டு என்பதையும் அறிந்த ஆண்டவர் அவரின் சீடர்களுக்கு அவனை மேற்கொள்ளும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்ததையும் நாம் மத்தேயு 10:1 லூக்கா 10:17 முதல் 20 நாம் பார்க்கின்றோம். என்று நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று அவரின் பிள்ளைகளாக மாறுகின்றோமோ அன்றே நமக்கும் சாத்தானையும் அவன் பிரதிநிதிகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் நமது மீட்போடு சேர்ந்து பரிசாக கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஆகவே நாம் நமக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கின்ற பில்லி சூனியங்களையும் மந்திரவாதங்களையும் செய்வினைகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இறை வார்த்தைகளினால்தான் ஜெயிக்க வேண்டுமே தவிர ஒரு காலம் இது மாதிரி காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எதிராக செய்யப்பட்டிருக்கிற செய்வினையை எடுக்கத்தான் நான் செய்வனை செஞ்சனே தவிர நானாக எதுவும் போய் செய்யவே இல்லை, அந்த மந்திரவாதியை பார்த்தேன் என்று சொல்வதும், மந்திரவாதங்களும் மந்திரவாதிகளிடம் பணம் கொடுத்து விரோதிகளின் மேல் செய்வினை செய்வதும், குட்டி சாத்தானை ஏவி விட்டு குடும்ப சமாதானத்தை கெடுப்பதும் சர்வ சாதாரணமான காரியமாக மாறிவிட்டது. இது இன்னும் அதிகமாக நம்மேலும் நம் சந்ததி மேலும் சாபத்தை வரவழைக்கக்கூடிய செயலாகும். இப்படிப்பட்ட காரியங்களில் யாரேனும் ஈடுபட்டிருந்தால் இப்பொழுதே அந்த சாபத்திலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இல்லை என்றால் அவர்கள் சந்ததியையும் அவர்கள் சாப உள்ளே தள்ளிவிடுவார்கள். எப்படி சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது? முதலாவது இந்த பாவங்களை செய்ததற்காக மன்னிப்பை வாங்க வேண்டும். தங்கள் முன்னோர்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததாக நினைவு கூர்ந்தார்கள் என்றால் அவர்கள் செய்த பாவத்தின் மூலமாக வந்த சாபத்திலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஒரு காலம் இப்படிப்பட்ட பாவங்களை இனி செய்வதில்லை என்று உறுதி கொள்ள வேண்டும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எண்ணிக்கை 23:23 போன்ற இறை வார்த்தைகளை கொண்டு அவனை வெல்ல வேண்டும். ஜெபம் செய்வோம். சாத்தானின் தலையை நசுக்கினவரே, எங்கள் முன்னோர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால் அந்த சாபம் எங்கள் மேல் பழிக்காமல் எங்களை உமது நாமத்தினால் நாங்கள் விடுவித்து கொள்ளுகின்றோம். எங்களுக்கு எதிராக எந்த மந்திரவாதங்களும் ஏறெடுக்கப்பட்டிருந்தது என்றால் அவற்றையெல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கின்றோம். என்னையும் எங்கள் குடும்பத்தினரையும் இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து பாதுகாக்க காவல் தூதர்களுக்கு நீர் கட்டளையிட உம்மை வேண்டுகின்றோம். சாத்தானுக்கு எந்த கதவையும் நாங்கள் திறந்து வைக்காமல் இருக்க தேவையான பலத்தையும் கொடுக்க வேண்டுகின்றோம். ஆமென்.